ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னவசாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சரஸ்வதி நமசிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா. இன்று நாள் செவ்வாய்க்கிழமை, சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 17வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று ஜனவரி மாதம் 2வது நாள் 2024. இன்றைய தினத்தில் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம். இன்று மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். அதாவது இன்று மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை ராகு காலம். இன்று காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும் பொழுது இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். கன்னியில் கேது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். இன்று விருச்சிகத்தில் புதன் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். தனுர் ராசியில் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக சந்திரன் எங்கே சென்று கொண்டிருக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது இன்று சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிகம் சென்று கொண்டிருக்கின்றார். இன்றைய தினபலனை பார்ப்பதற்கு முன்பு ஜோதிட துளிகள் என்று பார்க்கும்பொழுது எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய மேட்ரு பார்த்தீங்க. அதாவது சனி பகவான் எங்கேருந்து எங்கே இருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்பொழுது இன்று பொதுவாகவே கும்பராசியில் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கேன். இந்த ஜோதிட தகவலில் சனியினுடைய சில தகவல்கள் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த வகையில் நாம் பார்க்க இருப்பது சனி பகவானுடைய 8ஆம் எண் என்று சொல்லக்கூடிய, அதாவது சனியினுடைய எண்ங்க. இந்த சனி பகவானுடைய எண்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது 8 என்றாலே உழைப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய சனியை தான் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அனைவரும் இந்த 8ஆம் எண்ணை ஒதுக்கி விடுவார்கள். தயவு செய்து ஒதுக்கி விடாதீர்கள். 8ஆம் எண் உழைப்பிற்கே உரிய கிரகம் என்றாலும் சனி பகவான் தான். அதுக்குரிய எண்கள் என்றாலும் அந்த 8ஆம் எண் சனியினுடைய எண் தாங்க. சரி, இந்த 8னும் போது யார் யாரெல்லாம் இது பயன்படும் என்று பார்க்கும் பொழுது 8ஆம் தேதி பிறந்தவர்கள், 17ஆம் தேதி பிறந்தவர்கள் மற்றும் 26ஆம் தேதி பிறந்தவர்கள் அனைவரும் 8ஆம் எண் ஆதிக்கத்திற்குள் வருபவர்கள் தான். ஸோ இந்த சனி பகவானுடைய நிலை ஒவ்வொரு ஜாதகத்திலும் சிறப்பாக அமைந்து அவங்களுடைய பிறந்த தேதியும் சிறப்பாக இருந்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் உழைப்பின் உச்சிற்கு சென்று தொழில் அதிபர்களாகவும் தொழிலின் முக்கியத்துவம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் பெரிய அளவில் ஒரு விஐபி என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கிய புள்ளிகளாகவும் சிறந்து விளங்குவார்கள். மற்றும் சனி ஒரு ஜாதகத்தில் அருமையாக இருந்தால் நிச்சயமாக மக்களுடைய தொடர்பும் அரசியல்வாதிகளுடைய தொடர்பும் மற்றும் அவர்களாகவே ஒரு தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. சனியினுடைய யோகங்கள் என்று பார்க்கும் பொழுது சச யோகம் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த யோகத்தை பெற்றவர்களுக்குத்தான் இந்த சனியினுடைய யோகங்கள் உண்டுங்க. சரிங்க, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். அதுவும் பாகிஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், அதாவது அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் சேரும். அதுவும் பெரிய தொகையாக இருந்தால் நிச்சயமாக வருவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் கால பைரவரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சுக்கிர பகவான், அவர் சப்தமஸ்தானத்தில் விட்டிருப்பது மிக உத்தமம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாக விட்டிருக்கின்றார். இதன் காரணமாக பலவித நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு நிகழும். அதாவது உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய நிலை எங்கே இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் 7வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறனால இந்த கமிஷன்ஸ் ஏஜென்சிஸ் லைன் இருக்கக்கூடியவர்களுக்கு பெருத்த லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் குறிப்பாக அதிகமான தொகையை உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாலட்சுமி தாயாரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் இளம் சிவப்பு என்று சொல்லக்கூடிய ரோஸ் நிறம் மற்றும் பச்சை நிறம். இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு புதன் பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். அது உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து வீற்றிருப்பது மட்டுமன்றி உடன் பார்த்திங்கன்னா
சுக்கிர பகவானும் கலத்திரஸ்தானத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் பகவானும் இணைந்திருப்பதால் கணவன் மனைவி உறவில் மற்றும் மிகவும் கவனம் தேவை. அவரிடம் வாக்குவாதம் வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் கெட்டு போவதில்லை என்பதற்கு நாங்கள் மிக அருமையாகவே இருக்கலாம். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் புதன் பகவானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மிக அருமையாகவே விற்றிருக்கின்றார். இதன் காரணமாக பல விதத்திலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அவர் அருமையாக, அதாவது உபஜயஸ்தானத்தில் 6வது இடத்தில் வீற்றிருப்பதால் வழக்குகளில் வெற்றி மற்றும் இந்த பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட வாக்குவாதங்கள் அனைத்திலும் தங்களுக்கு வெற்றிகரமான சூழல் இன்று உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் நினைத்த காரியம் ஒன்று நடக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் விற்றிருப்பது மிக உத்தமம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதாவது புதன் பகவான். அவர் கேந்திரஸ்தானத்தில் இடம்பெற்றுவதால் நிச்சயமாக பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். இன்று கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கூடுமான வரை அமைதியாகவும் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் உங்களுடைய பேச்சு சாதுரியம் இருந்தால் பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குவது மிக உத்தமம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு. இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து வீற்று கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாகவும் மற்றும் உங்களுடைய சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் கேந்திரத்தில் வீற்றிருப்பதால், அதாவது உங்களுடைய சகோதரி வழிகளிலும் பல விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளார். இதன் காரணமாக குறிப்பாக வங்கிகளில் பணிபுரிபவர்கள் மற்றும் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிக அருமையான காலகட்டம் என்று சொல்லலாம். இன்றைய தினத்தில் அதுவும் மாணவர்களுக்கு நல்ல நினைவாற்றலும் கூடும், நல்ல மதிப்பெண்களும் கிடைக்கும். மற்றவர்களிடம் கொஞ்சம் பழகும்போது மட்டும் வாக்குவாதங்கள் வேண்டாம், தவிர்க்கவும். இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள், அதாவது ஸ்ரீனிவாச பெருமாளை வணங்குங்க. பல விதங்களிலும் நன்மைகள் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. இந்த நாள் இனி நாளாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். இது உங்களுக்கு பல விதங்களிலும் மேன்மைகளை தரக்கூடிய ஒரு நிலை உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய, அதாவது செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறார் என்ற உபஜயஸ்தானத்தில் சூரியனுடன் இருப்பதால் உங்களுக்கு இந்த அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள், குறிப்பாக அதுவும் உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள், அவர்கள் உங்களுக்கு ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உபஜயஸ்தானத்தில் உள்ளதால் மேடை பேச்சாளர்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமாக உண்டு. இந்த காலத்தை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மனை வணங்குவது மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் நீலம். இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் ரொம்ப அருமையாகவே வீற்றிருக்கின்றார். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரிப்பது மிக உத்தமமான ஒரு பலன். இதன் காரணமாக பல விதங்களிலும் தங்களுக்கு மேன்மைகள் உண்டு என்று சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கைகூடி வரும். இன்று திருமணமாகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அவைகள் நடைபெறுவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. அவைகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அளித்தரும். இன்றைய நாளில் கணவன் மனைவி உறவில் நல்லதொரு புரிதலும் அன்பும் மேலோங்கும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள், அதாவது சூரிய பகவானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் சிவப்பு. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அதுவும் பஞ்சமஸ்தானத்தில் தொடர்ந்து வீற்றிருக்கின்றார்.
இதன் காரணமாகவும் மற்றும் இன்று உங்களுக்கு குறிப்பாக அஷ்டமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 10வது இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் தொடர்ந்து இருப்பது மிக உத்தமமான ஒரு காலகட்டம். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்னா, அதாவது நீர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு ரொம்ப அருமையான காலகட்டம், நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு அந்த லிக்விட் ஐட்டம், சாலிட் இந்த ஐட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு விற்பனை கூடி பெரிய தொழிலதிபர்களுக்கு பெரிய அளவில் லாபங்களை நீங்கள் ஈட்டுவீர்கள். மற்றும் இந்த மீன் இறைச்சி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்லதொரு எதிர்காலமும் இன்று உண்டு. நல்ல அதிகமான லாபத்தை பெறக்கூடிய ஒரு சூழலும் இருக்குங்க. இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குவது மிக உத்தமம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை மற்றும் சிவப்புங்க. இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து பயணிப்பதால் பலவித நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு நிகழும். குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கவங்களுக்கு மற்றும் கணினி துறையில் இருப்பவர்களுக்கு மற்றும் அதாவது வெளிநாடு அதுவும் கடல் ஓர பகுதிகளில் வாழ்பவர்களுக்கெல்லாம் அருமையான ஒரு காலகட்டமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்களை நீங்கள் நிச்சயமாக எதிர்கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு சாதகமாகவே அமைவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது முனீஸ்வரரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் ஆட்சி பெறுவது மட்டுமன்றி உங்களுடைய அதாவது தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு பணவரவில் பஞ்சமில்லை என்று சொல்லலாம். சிவப்பு நிற பொருட்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரும். அதாவது குங்குமம் என்று சொல்லலாம், அல்லது செங்கல் சுவாலை இருப்பவர்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். மற்றும் அதாவது சிவப்பு என்று ரத்தம் சம்மந்தப்பட்டது லேப் டெக்னீஷியன்ஸ் இவர்களுக்கெல்லாம் மருத்துவர்களுக்கும் நல்லதொரு பலன்கள் நிச்சயமாக கிட்டும். குறிப்பாக அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர்களுக்கு நல்ல ஒரு மரியாதையும் புகழும் இன்று கிட்டும். இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது முக்கியமான ஒரு நபருங்க, அதாவது முனீஸ்வரர் தான் அங்கே மனதார தியானியுங்கள். பல விதங்களிலும் தங்களுக்கு மேன்மை உண்டு. இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் சாம்பல் நிறம். இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார். இதன் காரணமாக பல விதங்களிலும் தங்களுக்கு மேன்மை உண்டு. உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பாக்கியத்தில் இருப்பதனால் உங்களுடைய கணவன் மனைவி உறவிலும் நல்ல ஒரு புரிதலும் அவர்களால் ஒருவருக்கொருவர் ஒரு சொல்லுவாங்க இல்லையா விட்டு கொடுத்து செல்வதும் மற்றும் இருவரும் ஆலோசனைகள் நடத்தி தங்களுடைய வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது மற்றும் வீட்டுக்கு அதாவது தங்களுடைய பிள்ளைகள் பற்றின விஷயத்தில் இருவரும் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது இவ்வாறான பல விஷயங்கள் இன்று நடக்குங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.